அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ மக்களே, ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே வாயில வச்சாலே வழுக்கிக்கிட்டு உள்ள போற மாதிரி ஒரு அட்டகாசமான ரவா கேக். இனி பேக்கரி கேக் எல்லாம் ஓரமா நின்னு வேடிக்கை பார்க்கட்டும். நாமளே இன்னைக்கு கிச்சன்ல மேஜிக் பண்ண போறோம். ரெடிங்களா? முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுங்க. அதுல 1 கப் ரவை, 3/4 கப் சீனி, வாசத்துக்கு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சு ஒரு பவுல்ல சேருங்க. இதுல 1 கப் மைதாவை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் மிக முக்கியமான ஆள், 1/2 கப் ஆயில். வாசனை இல்லாத எண்ணெயா பார்த்து ஊட்டுங்க, இல்லைனா கேக்ல வேற ஏதோ ஸ்மெல் வந்துட போகுது. கூடவே 1/4 கப் பாலை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மெதுவா ஒரு திசையிலேயே கிளறுங்க. இந்த கலவைய 10-15 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ முக்கியமான கட்டம், கேக் நல்லா மேகம் மாதிரி புசு புசுன்னு வரணுமா? அப்போ இத மறக்காம சேருங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மெதுவா ஒரு பக்கமாவே கலந்து விடுங்க. அவ்வளவுதான், பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ண கேக் ட்ரேல இந்த மாவை அழகா ஊத்துங்க. ஓவனை 180 டிகிரிக்கு முன்னாடியே சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரேய உள்ள வச்சு அதே 180 டிகிரில ஒரு 20-30 நிமிஷம் பொறுமையா காத்துருங்க. அந்த வாசம் வர ஆரம்பிச்சதுமே உங்க வீட்டு கிட்ஸ் கிச்சனை சுத்தி சுத்தி ரவுண்ட் வர ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே எடுத்ததும் உடனே கத்தியோட பாயாதீங்க. கொஞ்ச நேரம் ஆற விட்டு கட் பண்ணுங்க. அப்பதான் அந்த டெக்ஸ்டர் கிடைக்கும். பாருங்க, நம்ம பஞ்சு போன்ற ரவா கேக் தயார்.
இத நீங்க செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.